ஆதியாகமம் 1:2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். நம்ம இங்க வாசிக்கிறோம், இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட இடத்த கர்த்தர் எடுத்து அங்க வானத்தை உண்டாக்குகிறார், நட்சத்திரங்களை உண்டாக்குறார், சூரியனை சந்திரனை உண்டாக்குறார், பூமியை உண்டாக்குறார், தண்ணீரை உண்டாக்குறார், மலைகளை அருவிகளை அவர் உண்டாக்குகிறார், செடி கொடி மரங்களை உண்டாக்குகிறார், பறவைகளை உண்டாக்குகிறார், மிருகங்களை உண்டாக்குகிறார். எல்லாத்தையும் உண்டாக்கும்போது அவர் நல்லதென்று கண்டார் என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாக நல்லதாக உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்துல அவர் வைக்கிறார். அவங்களுக்கு அந்த தோட்டத்தை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தை நீங்க பாதுகாத்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக இன்பமாக வாழுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த தோட்டத்துக்கு ஏதேன் என்று பெயரிடுகிறார். ஏதேன் என்பதற்கு ஆங்கிலத்துல என்ன வார்த்தை வருதுன்னா பிளஷர் என்று அர்த்தம். தமிழ்ல இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியான ஒரு இடம். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுத்தார். அவன் விழுந்து போனதுனால நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம், நிறைய துன்பம், வியாதி எல்லாமே உண்டானது. பாவம் சாபம் எல்லாமே இந்த பூமியில வந்து அந்த பூமியை ஒண்ணுமே இல்லாம ஒழுங்கின்மையாக இருளாக வெறுமையாக மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் கர்த்தர் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு என்ற பெயர்ல வந்து மறுபடியும் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும், மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறுபடியும் அவனுக்கு ஏதேனுக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆம் அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இருள் நிறைந்ததாக ஒழுங்கின்மையாக வெறுமையாக உங்க வாழ்க்கை இருக்கும்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த உங்க வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக அவர் மாற்றி விடுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க அவருக்கு அர்ப்பணிப்பீங்கன்னா எல்லா ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமையும் நீங்கி போகும். நிறைய பேர் இந்த உலகத்துல என் வாழ்க்கையை யாராவது வந்து மாற்ற மாட்டாங்களா, யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை தூக்கி எடுக்க மாட்டாங்களா, என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்களா என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டு இருப்பான் என்று. ஆம், நாம் மனுஷனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற இயேசுவை நம்பினா, கர்த்தரை நம்பினா போதும். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழாக மாற்றுவார். அவர் ஒருத்தருக்கு தான் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உண்டு. கண்டிப்பாக நிச்சயமாக அவர் மாற்றுவார். ஏன்னா இங்க 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்தது. அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஒரு அழகான தோட்டமாக அந்த இடத்த மாற்றினார். அப்படிப்பட்ட கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கைய திறந்து கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு இரவு உங்க தேவைகளுக்காக கர்த்தரிடத்துல கேட்பீங்கன்னா, நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பதிலளிப்பார். Praise the Lord. God bless you.